Hi friends, என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஃபேவரேட்டான முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாக பண்ண போகிறோம். முக்கியமாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் இதோட மனமும் உங்களை அடிமையாகவே ஆக்கிரும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. நீங்களே பாருங்கள், முட்டையெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதே போல் ரைஸ் வந்து நல்ல பொல பொலன்னு உதிரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயங்கள் பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. அப்போ இது ஈஸியாக வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த வெங்காயம் தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். மீதி இருக்க அந்த எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. ரொம்ப கருக விட வேணாம், கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது நான் முந்திரி பருப்பு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா வீட்டிலையே அரைச்சது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 2 மசாலா பொருட்களை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துடணும். அதாவது வேக வச்சு தோல் உரிச்ச முட்டை. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது மசாலா பொருள், அதாவது கரம் மசாலா இல்லைனா வந்து சிக்கன் மசாலா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது லேசாக கலர் மாறினா போதும், ரொம்ப நேரம் வறுபட தேவையில்லை. அப்படி ரொம்ப நேரம் நம்ம வறுத்துட்டோன்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய தோல் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் லேசாக வறுத்துட்டு வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா சேர்க்கணும். அதுக்கு ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 5 இல்லை 4 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 2-3 பட்டை, கூடவே ஒரு 5-6 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் சீரகமும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் முழுசாக சேர்க்கறதுனால தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதாவது இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அரைச்ச விழுது தான் இது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் புதினா, கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியாச்சு. உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் அது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி பவுடர், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பிரியாணி மசாலா பவுடர் நம்ம வீட்டிலேயே அரைச்சி சேர்த்தோம்னா அதோடைய சுவையும் மனமும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா இல்லைன்னா கடை மசாலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கறதுனால நம்மளோட சாதம் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வெந்து வரும். ஒருவேளை உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா
நீங்கள் கடைசியாக 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். ரேஷியோ சொல்லிடுறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு ஓரமாக இருக்குது. இப்போ நான் வந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 200 கிராம் அளவு அரிசிக்கு 300 ml அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோ. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஓரங்களில் இருக்கக்கூடிய மசாலாலாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சுவை வந்து செக் பண்ணிடுங்க. அதாவது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை ஒரு லேயர் மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் பிரியாணிக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃப்ளேவர் கொடுக்கும். அரிசி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகம் கலந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா மேலாப்பில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை இது போல் அடுக்கிடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டையோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டையை அடுக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடணும். அதை முழுமையாக சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் தூவி விட்டுருங்க. கூடவே கொத்தமல்லி புதினா இலை இதையும் தூவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கொத்தமல்லி தூவியிருக்கேன். இது கடைசியாக சேர்க்குறனால நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நம்ம பிரியாணி வேகும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்து இதில் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு 1 விசில் மட்டும் வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தை ஊற வச்சுருக்கிறதுனால 1 விசில் வந்தாலே இந்த ரைஸ் வந்து சூப்பராக வெந்துடும். ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிறது பழைய அரிசினா கண்டிப்பாக 2 விசில் விடணும். அப்போ அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எனக்கு வந்து 1 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் வெளியில் எடுத்துகிட்டு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. நல்லா கமக்கிற சூப்பரான முட்டை பிரியாணி ரொம்பவே அருமையாக தயாராகிருச்சு. இப்போது சாதம் உடையாமல் நல்லா வந்து ரொம்ப மெதுவாக இது போல் கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இந்த பிரியாணியை சர்வ் பண்ணலாம். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.